ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி டமல் செஷன். ஸோ எப்பவும் போல செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க் டெஸ்ட் பேக்கேஜ் வந்துட்டு 139 போட்டிருக்காங்க. சரி, 139 rupees தான். அது மட்டும் வேணும்னா நீங்க அது மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? 1 minute டைம் கொடுக்குறேன். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஆர் அண்ட் எல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. என்ன வரும்? 15 மீட்டர். ஓகே, ட்ரை பண்ணலாமா? ஸோ அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது நீங்க இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். ஆர் இங்க இருக்கு அண்ட் எல் இங்க இருக்கு, இங்க இருக்கு. சரியா? ஆர் இங்க, எல் இங்க. இதுல நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்போ ஆர்ல இருந்து அப்படியே டிக்கு போட்டுறக்கூடாது. சரியா? டிக்கு மேல வரும். சரியா? இந்த இடத்துல இருக்கு டி, இந்த இடத்துல இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் எப்படி வரும்? இது ஒரு 8 மீட்டர், இங்க ஒரு 4 மீட்டர், அண்ட் இங்க இதுல 4, இங்க 2 வரும். ஸோ 2 4 8 2 அப்படின்னா 14 வருதா? 14 வரும். ஓகேவா? இது ஃபுல்லா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 14. அண்ட் இந்த ஹைப்போட்டனஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஆப்போசிட் சைடு வந்து என்ன வரும்னா, இந்த ஒரு இடத்துல வந்து 4 வரும். ஸோ இங்க இருக்கு பாருங்க. எதை வச்சு நான் அதை போட்டேன்? இருக்கு பாருங்க. இந்த இந்த பாயிண்ட் இது 4 மீட்டர் அப்படின்னா இதே இடம் 4 மீட்டர் வருமா? ஓகே, இந்த இடத்துல 1 மீட்டர் போயிடும். 5 மீட்டர்ல 1 இங்க போயிடும், இங்க 4 வரும். ஸோ அப்போ 14 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 14 ஸ்கொயர் 196, 196 பிளஸ் 16 206, 196 16 வந்துட்டு 2 பேலன்ஸ் 1 2. கிட்டத்தட்ட நியர்லி வந்துட்டு 226 222 அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கா. ரூட் 222 இங்க அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரூட் 222க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு பாத்தீங்கன்னா 15 தான் வரும். சரியா? 225 தானே வரும் 15க்கு. ஸோ அதுதான் அப்ராக்சிமேட்டான வேல்யூ. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எஃப்ல இருந்து என்னோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. எஃப்ல இருந்து என்னோட டைரக்ஷன், எஃப்ல இருந்து என்னோட டைரக்ஷன் வெஸ்ட். ஓகே, வெஸ்ட். அடுத்து எக்ஸுக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ் இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. பாருங்க, எக்ஸ் இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. எக்ஸுக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ். சோ ட்ரை பண்ணலாமா? ஓகே, இது 6 மீட்டரு. இந்த பார்ட் மட்டும் நமக்கு 2ன்னு தெரியும், இது 4ன்னு தெரியும். ஓகே, இது 4 அப்படின்னா இது 3ன்னு வரும். ஏன்னா இங்க 7 இருக்கா. ஸோ இதை வச்சு போட்டேன். 4 + 2 6, 6 + 3 9, 9 ஸ்கொயர் வரும். அடுத்து இந்த இந்த இடம் தெரியணும்ல, இந்த பார்ட் தெரியணும். இந்த பார்ட்னா ஃபோரே வச்சுக்கலாமா? 4ல பாதி 2ன்னு வச்சு பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாம். அப்ராக்சிமேட் என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு நடுவுல இருக்கிறதுனால நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 2ன்னு எடுத்து பார்க்கலாம். 2 ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டா 9.
ஓகே 9 தான். அப்ராக்சிமேட் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே 9 ஸ்கொயர் வந்துச்சு, இங்க 2 ஸ்கொயர் தான் வரும், 2 கிட்ட தான் வரும். எனக்கு இது ஃபுல்லா 4னா இதுல பாதி தானே இருக்கு. சோ அதனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். 2னா 81க்கு பக்கத்துல 85 வருமா? 85ங்கிறது அப்ராக்சிமேட்டா பெர்ஃபெக்ட், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9 தான் வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் டீல இருந்து டியோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. டீல இருந்து டியோட டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, இது கொஞ்சம் 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 மாடரேட் ஆனதுதான். ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரி, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. TKERFWD. ஓகேவா? நான் ட்ரை பண்ணட்டுமா? ஓகே, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 8% இருக்கிறாங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. நோ சிங்கிள் பேரண்ட் வந்துட்டு சைல்டு, எந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கும் சைல்டு கிடையாது. ஆர் இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஃப். ஆருங்கிறவங்க எஃப் ஓட சிஸ்டர். ஓகே, ஹூ இஸ் ஒன்லி ஆண்ட் ஆஃப் என். என்னோட ஒரே ஆண்ட். ஓகே, ஆர் இஸ் சிஸ்டர் ஆஃப் எஃப். எஃப்ங்கிறவங்க என்னோட ஆண்ட். ஓகே, ஓகே, அடுத்து இந்த என் ஆறு என்னங்கிறவங்க கீழே வரணும். ஓகே, என்னோட என் வந்து எஃப் ஓட ஆண்டா வரலாம். அவங்க அப்பாவோட சிஸ்டரா இருக்கலாம், அம்மாவோட சிஸ்டரா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஓகே, அடுத்து இங்க பாருங்க, இ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் டபிள்யூ அண்ட் ஃபாதர் ஆஃப் என். ஈங்கிறவங்க இருக்காங்கல்ல, இ வந்துட்டு என்னோட ஃபாதர், அப்படிதானே? ஓகே, ஈங்கிறவங்க என்னோட ஃபாதர் அண்ட் இவங்க வந்து டபிள்யூவோட பிரதர் இன் லா. டபிள்யூவோட பிரதர் இன் லா. இப்ப இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, என்னோட ஆண்ட் எஃப்னு வரணும், என்னோட ஒன்லி ஆண்ட் எஃப்னு வரணும். ஓகேவா? என்னோட ஒன்லி ஆண்ட் எஃப்னு வரணும். ஓகே, அண்ட் இந்த என்னோட ஃபாதர் வந்து யாரா? இ. என்னோட ஃபாதர் ஈனா அப்ப 6 கல்யாணம் பண்ணவங்களா இருக்கலாமா? 6 கல்யாணம் பண்ணவங்க. ஓகே, 6 கல்யாணம் பண்ணவங்க. என்னோட அப்பா இ அண்ட் இந்த இ வந்துட்டு டபிள்யூவோட பிரதர் இன் லாவா. அப்போ இவங்களுக்கு இன்னொரு ஒரு பிரதரா இருக்க, பிரதரோ சிஸ்டரோ இருக்கலாம்ல. டபிள்யூவோட பிரதர் இன் லா இ வந்துருச்சா? டபிள்யூவோட பிரதர் இன் லா. ஓகே, தென் அடுத்து டி இஸ் ஃபாதர் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூவோட ஃபாதர் டி. டபிள்யூவோட ஃபாதர் டி. Who is married to D? W இருக்காங்கல்ல, அவங்க வந்து D கல்யாணம் பண்ணிருக்காங்க. W is married to D. ஓகே, அடுத்து K is one of the family members of the family. No single parent has a child. அதோட மீனிங் என்ன? No single parent has a child. ஓகே, அதாவது ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாதான் அவங்களுக்கு சைல்டு இருக்கணும். ஆனா வெறும் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சைல்டு இருக்க கூடாது. இப்ப இங்க பாருங்களேன், டீங்கிறவங்க சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. சோ அவங்களுக்கு சைல்டு இருக்க கூடாதுன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த டீயோட ஒய்ஃபா தான் இந்த கே இருக்க முடியும். கே வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்னா டீயோட ஒய்ஃபா தான் கே இருக்க முடியும். சோ அப்போ டி அண்ட் டீயும் கேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
N and E don't have any siblings. N-ம் E-ம் siblings கிடையாது. N-க்கும் E-க்கும் siblings கிடையாது பார்த்துட்டோம். And இங்க இது இருக்குல்ல R is only and only and இது பார்க்கலாம். இது இந்த who is the only and அப்படிங்கறத வச்சு நம்ம W ஓட W வந்து மேலா ஃபீமேலா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். என்னோட அம்மா R and என்னோட only ஆன்ட்டி என்ன F. என்னோட only ஆன்ட்டி Fனா அப்போ இந்த Wங்கிறவங்க மேலா தான் இருக்க முடியும். சரியா? only and எனக்கு ஒரே ஒரு ஆன்ட்டி. அப்போ மத்த இன்னொருத்தவங்க இருக்கிறவங்க அது மேலா இருக்கலாம், அது அங்கிளா இருக்கலாம். ஓகே, சோ இப்படி போட்டுக்கலாம். அண்ட் என்னோட இது மேலு இது ஃபீமேல்னு வரும். சோ என்னோட ஜெண்டர் என்ன வரும்? என்னோட ஜெண்டர் வந்துட்டு 1 2 3 மேலா தான் இருக்க முடியும். சரியா? ஏன்னா எல்லாரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் தான் இருக்கு. சோ அதனால அந்த மாதிரி வந்துக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், கொஞ்சம் சுத்தி வளைக்கமா இருக்கு. பட் பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான். எஃப்க்கு கே என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. எஃப்க்கு கே வந்துட்டு மாம் தானே, சார் மதர். அடுத்து டீயோட சன் யாருன்னு கேட்டிருக்காங்க. டீயோட சன் வந்துட்டு W. ஓகே, டீயோட சன் W. ஆரோட என், ஆருக்கு என் என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆருக்கு என் வந்து சன்னு. ஓகே, சன்னு. அப்புறம் அடுத்து அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. 20 செகண்ட் தான், ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி, FIR UWE. FIR UWE. FIRங்கிறது இங்க இருக்கு, UW இங்க இருக்கு. வேற இதுல FIRங்கிறது ரிப்பீட் ஆகுது பாருங்க, இங்க இருக்கு இங்க இருக்கு. சோ அப்ப அதுக்கு எது வரலாம்? எது மைக்ரோங்கிற வார்த்தை வரலாமா? இது ரெண்டும் இங்க இருக்கு காமனா இருக்கு. வேற எதுவுமே காமனா இல்ல. ஓகே, காமனா இல்ல. அப்ப இதுதான் மைக்ரோ தான் வரும் FIRக்கு. அதே UWEக்கு பாருங்க, UWE வேற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயுமே இல்ல. அப்போ இங்க வந்து தனியா இருக்கக்கூடியது. ஃபைனல் அப்படிங்கிறது வேற எந்த ஸ்டேட்ல இருக்கா? இல்ல. ஷேப்ங்கிறது இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, அப்பியர்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு. பென்சில் இங்க இருக்கு. அப்போ ஃபைனலுக்கு இந்த UWE தான் வரும். ஓகே, ஆன்சர் UWE தான் வரும். அடுத்து ஓகே, அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? ஷார்பன்ஸ் மினியேச்சர். இங்க பாருங்க, NFA இங்க இருக்கு. அப்ப இங்க ஷார்பன்ஸ் இங்க இருக்கு. ஷார்பன்ஸ் தான் அதுக்கு NFAக்கு வரும். அதே மாதிரி அடுத்து எனக்கு BEF இருக்கா? BEF வந்துட்டு இங்க ஒரே ஒரு இது யூனிக்கா தான் இருக்கு, வேற எங்கேயுமே BF இருக்காது. சோ யூனிக்கா இருக்கு அப்படின்னா மைக்ரோ கட் ஆயிடும். ஸ்வாட் SWARD இது ட்ரை பண்ணலாம். இது வேற எங்கேயாவது இருக்கா? இங்க இருக்கு கட் ஆயிடும். அப்பியர்ஸ் இருக்கு கட் ஆயிடும். அப்ப மினியேச்சர் மட்டும் தான் வரும். சோ மினியேச்சர் தான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஸ்வாடோட கோட் கண்டுபிடிங்க, பார்க்கலாம். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? BRS KSD. இது வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா டக்குனு ஆன்சர் போட்ட முடியும். நான் வந்து ஸ்வாட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன், SWARD. அதுக்கு வந்துட்டு என்னன்னா VRS வரும். அப்படியே VRS வரும். VRSனா ஆப்ஷன்ல ஒண்ணுதான் இருக்கு. ஓகே, ஒரே இடத்துல தான் இருக்கு. டைரக்டா ஆன்சர் போடலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. 10 செகண்ட் தான் இதுக்கு. பென்சில் பார்த்தோன்னே போட முடியுமா? IRG தானே. ஓகே, பென்சில் IRG அதான் ஆன்சர். அடுத்து ஓவராலா கோட் கொடுத்துருக்கு. சோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் கோடு வந்துட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியா இங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி. அண்ட் அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் A 3. ஓகே, ஆப்ஷன் A 3. சோ செக் பண்ணிக்கோங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம். அடுத்து
அடுத்த கொஸ்டின் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, சோ இதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. ஆன்சர் ஒன்லி 2 ஃபாலோஸ். எப்படின்னு செக் பண்ணலாமா? சம் செல்லோ கேன் பி கிட்டார். சம் பார்ட் ஆஃப் செல்லோ கிட்டாரா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஓகே, எனி பார்ட் ஆஃப் செல்லோ வந்து கிட்டாரா இருக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இது வராது. சம் பாஞ்சோ இஸ் ட்ரம். சம் பார்ட் ஆஃப் பாஞ்சோ ட்ரம்ஸ் கூட இருக்கு இல்ல கண்டிஷன். சோ கரெக்ட் தான். ரெண்டாவது மட்டும் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் இ போத் 1 and 2. செக் பண்ணலாமா? சம் கார்னட் கேன் பி பக்கிள். சம் பார்ட் ஆஃப் கார்னட் பக்கிளா இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஏன்னா கார்னட் வந்து டியூபா கூட தான் இருக்க கூடாது. பட் கார்னட் பக்கிள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது கரெக்ட் தான். அடுத்து சம் ஃப்ளூட் இஸ் நாட் டியூபா. சம் பார்ட் ஆஃப் ஃப்ளூட். ஆமா, சம் பார்ட் ஆஃப் ஃப்ளூட் வந்துட்டு டியூபா கூட நாட் கண்டிஷன்ல இருக்குல்ல. கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? neither one nor 2 follows. எப்படின்னா all gongs can never be symbol. எல்லா ஹாங்ஸும் சிம்பிள் கூட இருக்கவே முடியாதா? அதான் சம் பார்ட் ஆஃப் காங் சிம்பிள் கூட இருக்கேன். இது வராது. சம் ஹார்ன் கேன் பி கிளார்னெட். சம் சம் பார்ட் ஆஃப் ஹார்ன் வந்து கிளார்னெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லையே. ஃபுல்லாவே கிளார்னெட் கூட ஹார்ன் வந்து ஃபுல்லாவே கிளார்னெட் கூட நாட் கண்டிஷன்ல இருக்கு. சம் எப்படி வரும்? சோ வராது. இது ரெண்டுமே தப்பு தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. ஆன்சர் என்ன பாருங்க? ஈஸி தான். கிளீனர், ப்ளீச், டிட்டர்ஜென்ட், ஷாம்பூ, மில்க், பீர், வினிகர். ஓகே, இதான் ஆன்சர். சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? pH வேல்யூ 10 எதுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. pH வேல்யூ 10 வந்துட்டு டிட்டர்ஜென்ட்டுக்கு வரும். சரியா? டிட்டர்ஜென்ட். அண்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டுமா? எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ப்ளீச் வந்துட்டு ஹையர் pH தென் ஷாம்பூ விச் ஹாஸ் லோயர் தென் டிட்டர்ஜென்ட். ஓகே, ப்ளீச் ஷாம்புவோட ஹையர். இந்த ஷாம்பு வந்துட்டு டிட்டர்ஜென்ட்டை விட கம்மியா இருக்கணுமா? டிட்டர்ஜென்ட்டை விட கம்மினா அப்போ ஒண்ணு நமக்கு டிட்டர்ஜென்ட் இங்க வரலாம், இல்லன்னா டிட்டர்ஜென்ட் இந்த இடத்துல வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஷாம்புங்கிறது தான் டிட்டர்ஜென்ட்டை விட கம்மி. அப்போ ப்ளீச்சுக்கு அப்புறமும் வரலாம், ப்ளீச்சுக்கு முன்னாடியும் டிட்டர்ஜென்ட் வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, டிட்டர்ஜென்ட் இங்கேயும்
எங்கேயும் வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ப்ளீச்சுக்கு முன்னாடி ப்ளீச்சுக்கு அப்புறம். அடுத்து the cleaner has more value than detergent. டிட்டர்ஜென்ட்டை விட கிளீனருக்கு அதிகம்னா டிட்டர்ஜென்ட்டோட கிளீனருக்கு அதிகம்னா நம்ம கிளீனரை முன்னாடி போட்டுக்கலாம். இங்க நான் கிளீனரை இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து more than 3 substances have the pH value between bleach and vinegar. bleach அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஓகே more than 3 இங்க இருக்குல்ல இது beer has lower pH than both shampoo and milk which doesn't have shampoo ஓட அதிகமா இல்ல. அதாவது ஒண்ணும் இல்ல, பீர்ங்கிறது இருக்குல்ல, இவங்க இந்த பீரை விட ஷாம்புவும் மில்க்கும் அதிகம். இந்த மில்க் ஷாம்புவோட கம்மியா தான் வரணுமா? புரிஞ்சுச்சா? அப்போ பீர் அப்படிங்கறத விட ஷாம்புவும் மில்க்கும் அதிகம் அண்ட் இந்த மில்க் ஷாம்புவோட கம்மியா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. pH ப்ளீச்சுக்கும் வினிகருக்கும் நடுவுல மோர் தென் 3% வரணுமா? இங்க பாருங்க, ப்ளீச் வினிகர் வந்து லாஸ்ட்ல தான் போட முடியும். ஏன்னா டோட்டலா 7% தானே. அப்போ லாஸ்ட் போட்டேன்னு வைங்களேன், ப்ளீச்சுக்கும் வினிகருக்கும் நடுவுல எக்ஸாக்டா 3 பேர் தான் வருவாங்க. ஆனா இங்க மோர் தென் 3 கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க நான் வினிகர் போட்டேன்னு வைங்களேன், இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4. டிட்டர்ஜென்ட் ரைட் சைட்ல போட்டாதான் ப்ளீச்சுக்கும் வினிகருக்கும் நடுவுல மோர் தென் 3 வரும். இந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கரெக்டா பாக்கணும்னா, bleach has higher pH than shampoo which has lower pH than detergent. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். சரியா? ஓகே, டிட்டர்ஜென்ட்டை விட மட்டும்தான் கம்மி, ப்ளீச்சுக்கும் கம்மியா தான் இருக்கு டிட்டர்ஜென்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ப்ளீச்சுக்கு விட டிட்டர்ஜென்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. ஓகேவா? சோ இதோட கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்ட் லோவஸ்ட் pH கேட்டிருக்காங்க. தேர்ட் லோவஸ்ட் வந்துட்டு மில்க். ஓகே, வினிகரோட pH வேல்யூ என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. 4 விட கம்மி. சோ 2 எடுத்துக்கலாமா? 2 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ரிஷியேட் அப்படிங்கிற வேர்டோட பேர் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, டைம் முடிஞ்ச ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி 3 பேர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. சோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்ச ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி. அண்ட் இங்க செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான சொல்யூஷன் இங்க இருக்கு பாருங்க. அனிமல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் எழுதி கடைசியா ரிட்டர்ன் ஆகும். ஓகே, பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, 4 பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சரி ஓகே டைம் முடிஞ்சு ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் EHDGFOQMPN. ஓகே இதுதான் ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி ஓகே ஆன்சர் WVTXYUZW. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ டைம் போதும். UZW வரும். ஓகேவா? ஓகே அடுத்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சரி ஓகே டைம் முடிஞ்சு. Flickr, Firefox, Bing, Yahoo, WebMD and Google, YouTube, Explorer. ஓகேவா? இதுதான் இந்த ஆர்டர் தான் இருக்கு. ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சரி ஓகே, டைம் முடிஞ்சு ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பாருங்க, ஜீரா, ஃபெனல், சுகர், பெப்பர், ஆயில், டர்மரிக், சால்ட், தால், ஜீரா. ஓகே ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஸ்கொயர் பாக்ஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்னர்ல ஒவ்வொரு இதுல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாரும் இன்சைட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கார்னர்ல இருக்காங்க, மிடில் ஆஃப் த இதுல இருக்காங்க, ஆல் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர் தான். ஓகே, சால்ட் இஸ் பிளேஸ்ட் அட் ஒன் ஆஃப் த கார்னர் ஆஃப் த பாக்ஸ். சால்ட் வந்துட்டு ஒரு கார்னர்ல இருக்காங்க. ஓகேவா, சால்ட் வந்து ஒன் ஆஃப் த கார்னர். சால்ட் வந்து ஏதோ ஒரு கார்னர்ல இருக்காங்க. ஓகே, சால்ட் ஒரு கார்னர்ல இருக்காங்க. அண்ட் சால்ட்டுக்கும் பெப்பருக்கும் நடுவுல 2 பேரா, சால்ட்டுக்கு பெப்பருக்கும் நடுவுல 2 பேர், லெஃப்ட்லயும் போடலாம் ரைட்லயும் போடலாம். சோ இங்க ஒண்ணு, இங்க வந்துட்டு ரைட்ல, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில ரைட்ல எடுத்திருக்கேன், செகண்ட் பாசிபிலிட்டில லெஃப்ட்ல எடுத்திருக்கேன். சரியா, சால்ட்டோட லெஃப்ட்ல சால்ட்டுக்கும் பெப்பருக்கும் நடுவுல 2 பேர் இருக்க மாதிரி எடுத்துட்டேன். ஓகேவா, அடுத்து இந்த பெப்பர் இருக்காங்கல்ல, பெப்பர் வந்துட்டு சுகரோட இமிடியேட் லெஃப்டா. சோ சுகரோட இமிடியேட் லெஃப்ட் எடுத்துட்டேன். The number of items between sugar and salt is same as pepper and dal. Left of the saltல பார்க்கணும். சால்ட்டுக்கு லெஃப்ட்ல பார்க்கும்போது சால்ட்டுக்கும் பெப்பருக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்களா, அதே மாதிரி பெப்பரோட லெஃப்ட்ல பார்க்கும்போதும் சரி, சால்ட்டுக்கு சுகருக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்காங்களா, அதே மாதிரி பெப்பரோட லெஃப்ட்ல பார்க்கும்போது பெப்பருக்கும் தாலுக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்கணும். கரெக்டா இருக்கா? அதே மாதிரி இங்க பாருங்க, சால்ட்டோட லெஃப்ட்ல பார்க்கும்போது சால்ட்டுக்கும் சுகருக்கும் 3 பேர் நடுவுல 3 பேர் இருக்காங்க. பெப்பரோட லெஃப்ட்ல பார்க்கும்போது பெப்பருக்கும் தாலுக்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. ஓகேவா, 1 2 3 3 இருக்கா? ஓகே, அடுத்து one item is placed between dal and turmeric which is not adjacent to sugar. சுகருக்கு பக்கத்துல டர்மரிக் வரக்கூடாது. அண்ட் இந்த டாலுக்கும் டர்மரிக்கும் நடுவுல 1% இருக்கணுமா, ஒரு இது இருக்கணும், ஒரு grocery ஒரு ஆள் இருக்கணும். ஓகே, ஒருத்தங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல டர்மரிக் வரக்கூடாது, டாலுக்கும் டர்மரிக்கும் நடுவுல 1% இருக்காங்க. ஓகே, தென் ஜீரா வாஸ் பிளேஸ்டு இமிடியேட் ரைட் ஆஃப் ஃபெனல். ஃபெனலோட இமிடியேட் ரைட்ல ஜீரா வரணும். அப்ப நமக்கு இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். ஓகே, சிம்பிள். ஆனா இன்னும் ஒரே ஒருத்தவங்க யாரும் இல்ல, ஆயில இங்க போட்டுக்கலாம். செக் பண்ணிக்கலாமா? ஜீரா ஃபெனல் சுகர் கரெக்ட் தான். பெப்பர், ஆயில், டர்மரிக், சால்ட், தால். ஓகே, எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. ஓகே, சோ பாத்துக்கோங்க. ஓகே, ரொம்ப ஈஸியானது தான், எல்லா பசிலுமே ஈஸியானது தான். 2 பாசிபிலிட்டிக்கு மேல போகாது எதுக்குமே. ஓகே, இங்க பாக்கலாமா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து நவம்பர் மந்த் வரைக்கும். ஓகே, ஒவ்வொரு இந்த யூடியூப், பிங் அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. சரியா, ஓகே, சர்வே வச்சு யார் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்லயும் ஒவ்வொரு செலக்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிங் வந்துட்டு 30 days இருக்கக்கூடிய மந்த்ல வராங்க. அண்ட் யூடியூபுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி. பிங் வந்து 30 days அப்படின்னா ஏப்ரல்ல வரலாம். யூடியூபுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடினா யூடியூப் எங்க வரும், இங்கதான் வரும். ஓகேவா, 1 2 3 4 மாசத்துக்கு முன்னாடி. அப்படி இல்லையா, பிங் இங்க போட்டுட்டு யூடியூபுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடினா 1 2 3 இங்க யூடியூப் வருமா, யூடியூபுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி. ஓகே, the number of months before YouTube is same as after Firefox. ஓகேவா, ஃபயர்பாக்ஸ்க்கு அப்புறம் யூடியூபுக்கு முன்னாடி எத்தனை பேர், யூடியூபுக்கு முன்னாடினா 1 2 3 4 பேர் இருக்காங்க. அப்போ ஃபயர்பாக்ஸ்க்கு அடுத்து 4 பேர் வரணும். அப்போ 4 பேர்னா இங்கதான் ஃபயர்பாக்ஸ் போட முடியும். சரியா, அடுத்து இங்க பாருங்க, யூடியூபுக்கு முன்னாடி 1 2 3 4 5 6 இருக்காங்களா, அப்போ ஃபயர்பாக்ஸ்க்கு அடுத்து 6 வரணும்னா இங்கதான் போட முடியும் ஃபயர்பாக்ஸ். ஓகேவா, ஃபயர்பாக்ஸ் இங்கதான் போடும். புடிச்சா அடுத்து only 2 months are there between Firefox and WebMD. WebMDக்கும் Firefoxக்கும் நடுவுல 2 months தான். இங்கனா WebMD. ஓகே, அடுத்து the number of months between Bing and Google is 1 more than. பிங்குக்கும் கூகுளுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ, கூகுளுக்கும் எக்ஸ்ப்ளோரருக்கும் நடுவுல 1 அதிகமா இருக்கணும். இங்க 2னா இங்க 1 இருக்கு, அந்த மாதிரி இருக்கணும். இங்க அதிகமா இருக்கணும். சரி, அப்ப செக் பண்ணலாமா, பிங்குக்கும் கூகுளுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ, கூகுளுக்கும் எக்ஸ்ப்ளோரருக்கும் நடுவுல அதை விட 1 கம்மியா இருக்கணும். யாஹூ அவார்டட், இது போட்டுக்கலாம். யாஹூ வந்துட்டு அவார்டட் இன் 31 days. யாஹூ 31 days அப்படின்னா இங்க இருக்கிறதுல 31 days இங்க மட்டும்தான் இருக்கு.
இங்க இருக்கிறதுல 31 days இங்க மட்டும்தான் இருக்கு. இதை மட்டும் ஃபில் பண்ணிக்கலாமா? ஓகே, இதை ஃபில் பண்ணிட்டு இப்போ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளோரர் வந்து யூடியூபுக்கு முன்னாடி வரக்கூடாது. யூடியூபுக்கு முன்னாடி வரக்கூடாது. சரி, ஓகே, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணலாம். பிங்குக்கும் கூகுளுக்கும் நடுவில் இப்போ சப்போஸ் நான் கூகுள் இங்க போட்டேன்னு வைங்களேன், பிங்குக்கும் கூகுளுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் இருக்காங்க. அதே எக்ஸ்ப்ளோரருக்கும் கூகுளுக்கும் நடுவில், எக்ஸ்ப்ளோரருக்கும் கூகுள் எப்படி போடுறது? எக்ஸ்ப்ளோரர் கூகுள், இங்க எக்ஸ்ப்ளோரர் போடட்டா, இங்க எக்ஸ்ப்ளோரர் போட்டா எக்ஸ்ப்ளோரருக்கும் கூகுளுக்கும் நடுவில் 2 பேர் வந்துருமே நமக்கு. ஓகே, அப்போ அதுலதான் இந்த இடத்துல தான் சேஞ்ச் பண்ணணும். இன்னொருக்கா செக் பண்ணலாம். இன்னும் வேற என்ன வரலாம்? இன்னும் கூகுள் இங்க போட்டுட்டு, ஓகே, அப்போ இங்க ட்ரை பண்ணனா இங்க கூகுள் போட்டேன்னு வைங்களேன், இந்த இடத்துல கூகுள் போட்டேன் அப்படின்னா கூகுளுக்கும் பிங்குக்கும் நடுவுல 1 2 3 4 4 பேர் இருக்காங்க. அப்போ எக்ஸ்ப்ளோரருக்கும் கூகுளுக்கும் நடுவுல 3 பேர்ல வரணும். எப்படி போடுறது? இங்கேயும் எனக்கு எக்ஸ்ப்ளோரர் போட முடியாது, எக்ஸ்ப்ளோரரும் யூடியூப்க்கு முன்னாடி வரக்கூடாது, இங்கேயும் போட முடியாது, இங்கேயும் போட்டாலும் எனக்கு ஒரு பர்சன் தான் வரும். அப்போ மேபி இந்த பாசிபிலிட்டி வராதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க ட்ரை பண்ணலாமா? இங்க பிங் இருக்கு, இந்த இடத்துல நான் கூகுள் போடுறேன். இப்ப ட்ரை பண்ணலாமா? பிங்குக்கும் கூகுளுக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. பிங்குக்கும் கூகுளுக்கும் நடுவுல 2 பேரு அண்ட் கூகுளுக்கும் எக்ஸ்ப்ளோரருக்கும் நடுவுல ஒருத்தர்னா அப்ப எக்ஸ்ப்ளோரர் நான் இங்க போட்டுக்கிறேன். அண்ட் இப்ப எக்ஸ்ப்ளோரருக்கும் கூகுளுக்கும் நடுவுல எத்தனை? ஒருத்தர் தான் இருக்காங்க. இங்க 2 பேர், இங்க ஒருத்தர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்ப கரெக்டா வந்துருச்சு, 2 1 தான். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோரரும் யூடியூபுக்கு முன்னாடியே வரல, பாத்தீங்களா? நாட் அபவுட் பிஃபோர் யூடியூப், யூடியூபுக்கு முன்னாடி வரல. சோ அப்ப இது கரெக்ட். இன்னும் ஒருத்தர் மட்டும் ஃபில் ஆகாம இருக்கா? எக்ஸ்ப்ளோரர், ஃபிளிக்கர் அப்படிங்கிறவங்க ஃபில் ஆகல. சோ அதுதான் இங்க வரும். ஓகே, ஃபிளிக்கர், ஃபயர்பாக்ஸ், பிங், யாஹூ, வெப்எம்டி, கூகுள், யூடியூப், எக்ஸ்ப்ளோரர். கரெக்டா வந்துச்சா? ஓகே, அடுத்து இது வந்து ரொம்ப ஈஸி. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் கூட அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்லிடுறேன். சரியா? டியூஸ்டே, எக்ஸ் வந்துட்டு டியூஸ்டே அண்ட் டியூஸ்டேக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள்ல டி வரணுமா? நான் மண்டேலயும் வரலாம், இல்ல சண்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாசிபிலிட்டி எடுத்திருக்கேன். அண்ட் அடுத்து டீக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ இசட்டுக்கு அப்புறம் அத்தனை, டீக்கு முன்னாடி எத்தனை பேரும் இசட்டுக்கு அப்புறம் அத்தனை, டீக்கு முன்னாடி எத்தனையோ இசட்டுக்கு அப்புறம் அதே பர்சன் இருக்காங்கன்னு வைங்களேன். அடுத்து ஒய் கெட்ஸ் 2 days பிஃபோர் இசட். ஒய் வந்துட்டு இசட்டுக்கு ஒரு 1 நாளைக்கு முன்னாடி, 2 நாளுக்கு முன்னாடி வைங்களேன். இசட் இங்கன்னா ஒய் இங்க, இசட் இங்கன்னா ஒய் இங்க. அடுத்து வி நெய்தர் கெட்ஸ் அன் அட்ஜசன்ட் டே ஆஃப் இசட் நார் ஒய். வி வந்துட்டு ஒய்க்கு பக்கத்துல கிடையாது, இசட் பக்கத்துல கிடையாதுன்னா வி வந்து நான் டாப்ல தான், இந்த இடத்துல தான் போட முடியும். ஓகே, அடுத்து டபிள்யூ கெட்ஸ் 2% ஆஃப்டர் யூ பட் நாட் ஆன் ஃப்ரைடே. டபிள்யூ வந்து யூக்கு 2 நாள் கழிச்சு. யூ வந்துட்டு தார்ஸ்டே அப்படின்னா டபிள்யூ சாட்டர்டே வரும். அண்ட் இந்த யூ டபிள்யூ வந்துட்டு ஃப்ரைடே, சாரி இந்த ஃப்ரைடேங்கிறது இருக்குல்ல, யூவா இல்ல, இந்த டபிள்யூ தான் வந்து ஃப்ரைடேல வரக்கூடாது, டபிள்யூ தான் ஃப்ரைடேல வரக்கூடாது. ஆனா இங்க பாருங்க டபிள்யூ ஃப்ரைடேல வரும். சோ இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். இதுதான் நம்ம கரெக்ட். விடி எக்ஸ் ஒய் யூ இசட் டபிள்யூ. ஓகேவா? அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப ஈஸி தான். இல்ல என்னன்னா நமக்கு இங்க என்னன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் மாடரேட்டா கொடுத்துட்டு இங்க பசில் சீட்டிங் எல்லாம் ஈஸியா வச்சுட்டாங்க. ஓகே, ஒண்ணு சம்டைம்ஸ் நமக்கு அப்படிதான் வரும். சம்டைம்ஸ் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும், இது கஷ்டமா இருக்கும். இது கஷ்டமா வச்சா இது ஈஸியா இருந்தா அதை கஷ்டமாக்குவாங்க, கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்க, ரோ 1 ரோ 2 இருக்குது. ரோ 1 எல்லாரும் சவுத் பார்த்து, ரோ 2 வந்துட்டு நார்த் பார்த்து இருக்காங்க. ரோ 1ல DEFGH வராங்க, ரோ 2ல வந்து MNOP வராங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Q stands third to the left of N. N-ஓட third leftல Q வராங்க. N-ஓட third leftல Q வராங்க. ஓகே, அடுத்து G stands immediate right of one who faces N. N ஃபேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு immediate rightல G வராங்க. இப்ப பாருங்களேன், N இங்க இருக்குன்னா N ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு G இங்க போடுறேன். இன்னொரு பாசிபிலிட்டில நான் N-க்கு third leftல Q எடுத்துக்கிறேன். ஓகே, இன்னொரு தடவை கூட சொல்லி நானே பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே. இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட தேர்ட் லெஃப்ட்ல ஜியா. இப்போ என் இங்கதான் நம்ம போட முடியும். என்னோட தேர்ட் லெஃப்ட்ல இந்த கார்னர்ல போடலாம், ஒண்ணு இந்த கார்னர்ல போட்டுட்டு என்னோட தேர்ட் லெஃப்ட் கியூன்னு போடலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல என் போட்டு தேர்ட் லெஃப்ட்ல கியூ போடலாம். ஓகே, அண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், என்ன ஃபேஸ் பண்ணி யார் இருக்காங்களோ அவங்களோட இமீடியட் ரைட்ல ஜி.
என்ன ஃபேஸ் பண்ணி யார் இருக்காங்களோ அவங்களோட இமீடியட் ரைட்ல ஜி, என்ன ஃபேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இமீடியட் ரைட்ல ஜி. ஓகே, அடுத்து ஜி அண்ட் ஹச்சுக்கு நடுவுல ஒரு பர்சன் இருக்காங்க. ஜிக்கும் ஹச்சுக்கு நடுவுல ஒரு பர்சன் அப்படின்னா ஹச் இங்க தான் வரும். ஜிக்கும் ஹச்சுக்கு நடுவுல ஒரு பர்சன்னா ஹச் ஜியோட லெஃப்ட்லயும் வரலாம், அப்படி இல்லைன்னா ஜியோட ரைட்லயும் வரலாமா? இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டி வருது. ஓகே, அடுத்து இ ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. டியோட செகண்ட் ரைட்ல இ இருக்காங்க. அண்ட் இந்த டிங்கிறவங்க என்ன ஃபேஸ் பண்ணி கிடையாது. டிங்கிறவங்க என்ன ஃபேஸ் பண்ணி கிடையாது. டி என்ன ஃபேஸ் பண்ணி கிடையாது. டி வந்து என்ன ஃபேஸ் பண்ணி கிடையாது. டியோட செகண்ட் ரைட்ல இ வரணுமா? ஆமா, டி இங்க போட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் இ இங்க வரும். அடுத்து இங்க பாருங்க, இங்க நான் டி போட்டேன்னு வைங்களேன், டியை இங்கதான் போட முடியும். டிக்கு செகண்ட் ரைட் இ போட முடியுமா? முடியாது. அதே மாதிரி டி இங்க வராதுன்னா டி இங்கதான் போட முடியும். டியோட செகண்ட் ரைட் எனக்கு இ போட முடியுமா? முடியாது. சோ இந்த ஃபுல் பாசிபிலிட்டி, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே, நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் ஃபைனலா இருக்கு. Number of person who stand between F and D is same as number of persons who stand between O and M. ஓவும் பியும் immediate neighbors கிடையாது. ஓகே, ட்ரை பண்ணலாமா? என்னது எஃப்பும் டி, எஃப்க்கும் டிக்கும் நடுவுல. அப்போ பேலன்ஸ் இங்க வந்துட்டு எஃப் மட்டும் தான் இருக்கும். எஃப் இங்கதான் வரும். எஃப்க்கும் டிக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ ஓக்கும் எம்க்கும் நடுவுல அத்தனை பேர் தான் இருக்காங்க. இப்போ எம் இங்க ஓ இங்கன்னு போட்டேன்னு வைங்களேன், பி இங்க போடுற மாதிரி வந்துடும். சோ அப்ப இப்படி வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஓ இங்கனும் எம் இங்க போட்டுட்டு பி இங்க போட்டுக்கிறேன். ஓகே, எம்முக்கு நடுவுல ஒருத்தர் ஒரு பர்சன், டிக்கு எஃப்க்கு நடுவுல ஒரு பர்சனா ஓகே எம்முக்கு நடுவுல ஒரு பர்சன், அண்ட் பி வந்துட்டு ஓ பக்கத்துல இருக்கக்கூடாது. சோ கரெக்டா வந்துருச்சா? ஓக்யூ எம்பிஎன், ஓக்யூ எம்பிஎன் இஹெச் டிஜிஎஃப். ஓகே, சோ அவ்வளவுதான். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.